அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சார், ஒரு பெரும் எதிர்பார்ப்புக்கு பிறகாக ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆன ஓப்பனிங் பெரும் எதிர்பார்ப்பு யாருக்கு? ரசிகர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஐயோ, தமிழ்நாட்டு மக்களுக்கா? இதெல்லாம் ஓவரா இல்ல, ரசிகர்கள்னு சொல்லுங்க. ஓகே, தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. ஓகே, ரசிகர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு. டைட்டில் கார்டு ஓப்பனிங்ல இருந்தே வெறும் நடிகர் விஜய், தளபதி விஜய்னு வராம ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், அது உண்மையிலேயே சந்தோஷமா தான் இருந்துச்சு. சரி, பரவாயில்ல, முதலமைச்சர்லாம் கூட நடிக்க முடியும் அப்படி இருக்கு. ஏன்னா பழைய சரித்திரம் ஒண்ணு இருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்துல கடைசி படம் அது. ஆனாலும் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 4-5 படம் அது அரசியல் படம். மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் அரசியல் படம். அது ஏறக்குறைய டைரக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அவர் தான். படத்துல ஃபுல்லா மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படம் எல்லாத்துலயுமே எம்ஜிஆருடைய தலையீடு. இந்த அதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 படங்கள் பெண்டிங்ல இருந்துச்சு. வெவ்வேறு படங்கள், அது டைட்டில் வச்ச படங்களே வெவ்வேறு படங்கள் இல்லை, அரையும் குறையுமா. ஸோ அந்த படத்தெல்லாம் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நேராக மொரார்ஜி தேசாய் அப்போ பிரதமர். ஸோ மொரார்ஜி தேசாய் கிட்ட போய் கேட்டாராம், இது மாதிரி படத்தெல்லாம் முடிச்சு கொடுக்கணும், பாதி பெண்டிங் இருக்கும்போது அப்போ அவர் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சாராம், நீ சீஃப் மினிஸ்டர் ஆகிட்ட, போய் படத்தில் போய் நடிச்சா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி வேண்டாம்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் தான் கடைசி படம், அதோட முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ எது நான் ஞாபகம் வருதுன்னா, எந்த படத்துலையும் முதலமைச்சர் அவர் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் நடித்த அப்படின்னு சொல்லி வரல. பட் இந்த டைட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. உண்மையிலேயே இது மாதிரி ஒன்று பார்த்தது இல்லையே, பார்க்காத ஒரு விஷயத்த பார்க்குறோம். வேற எங்கேயும் பார்த்ததும் கிடையாது. வேற மொழிகளில் பார்த்துருக்கிறோமா எங்கேயாச்சும்? எம்ஜிஆருக்கே அதை அதுதான் கிடைக்கல. அதான் ஒரு நடிகர் முதலமைச்சர் நடித்த மாண்புமிகு முதலமைச்சர் நடித்தன்னு போடும்போது கொஞ்சம் அது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. ஓகே, ஆனா அந்த முதல்ல அவர் பெயர் போடும்போது அந்த சட்டமன்றத்துல சேர்ந்த அந்த செய்கையோட அது வந்தது, அது எப்படி சார்? அது இப்போ கிட்டத்தட்ட அது ஒரு பிராண்ட் மாதிரி ஆகிட்டு இருக்கு. இந்த இதானே இந்த அது இப்போ ஒரு பிராண்ட் மாதிரி ஆகிட்டு இருக்கு. அது என்ன பெருசா சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அது ஒரு வெறுப்பை உண்டாக்குற மாதிரி இல்ல. அது வெறுப்புனா கண்டிப்பா திமுக காரனுக்கு அது வெறுப்பா தான் இருக்கும். பட் நார்மல் பீப்புளுக்கு என்ன செய்யுங்கன்னா, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு யோசிப்பாங்க. நான் பொதுவா சொல்றேன், திமுக காரனுக்கு கடுமையான வெறுப்பா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. நார்மல் பீப்புளுக்கு இதெல்லாம் எதுக்கு இதுன்னு. ஆனா ரசிகர்களுக்கு பாத்தீங்கன்னா அது கொண்டாட்டமா இருக்கு. அது அப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்ப நம்மள பீப்புளுக்கு இதெல்லாம் எதுக்கு, கொஞ்சம் ஓவரா இல்லையா? சட்டமன்றத்துல அப்படியே விட்டு போக வேண்டியதானே, அது எதுக்கு இங்க எப்படி இதுல கொண்டு காட்டணும்? படத்துக்கு அதுக்கும் தொடர்பே இல்லை, சம்பந்தமே இல்லை. ஸோ அதனால இது எதுக்கு? நான் இன்னும் ஒரு படி மேலே யோசிச்சேன். சரிப்பா, இன்னைக்கு தெரியுது இது ஒரு முதலமைச்சரானது, இந்த படத்துல இவ்வளவு சிக்கல் இருக்குது. இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த படத்தை எடுத்துட்டாங்க. ஆனாலும் முதலமைச்சர் ஆன பிறகு படம் ரிலீஸ் ஆகுறதால அந்த பேர் டைட்டில் அப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி சொன்னாலும், நான் இது யோசிச்சேன். ஒரு 30 வருஷம் கழிச்சு இல்லை ஒரு 40 வருஷம் கழிச்சு இந்த வரலாறுலாம் மறந்துட்ட பிறகு அன்னைக்கு அந்த படத்தை போட்டு பார்க்கும்போது அன்னைக்கு இருக்கிற அந்த ஜெனரேஷன் என்ன நினைப்பாங்க? கிட்டத்தட்ட ஒரு 2 ஜெனரேஷன் தள்ளி போய் கடந்து போயிட்ட பிறகு டைட்டில் போட்டா, ஓ முதலமைச்சர் ஆகிட்டே ஒருத்தர் நடிச்சிருக்கிறாரு போல இருக்கு அப்படிதான். அதாவது முதலமைச்சர் ஆன பிறகு நடிச்ச மாதிரி ஆயிடுது. அதே நான் யோசிச்சேன். இப்படி போடும்போது பிற்காலத்துல என்ன ஆகும்? ஒரு 40 வருஷம் கழிச்சு அந்த படம் பார்க்குறாங்கன்னு வச்சுங்க. இப்போ நம்ம எம்ஜிஆர் படம் பார்க்கலையா? 1960 வந்த படத்தை பார்க்குறோம்ல, இப்போ 70 வந்த படத்தை பார்க்குறோம்ல இல்லையா? அப்போ இதை ஒரு 50 வருஷம் கழிச்சு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. 2060 பார்க்குறாங்க, 22 60 பார்க்கல, 70 பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன நினைப்போம்? ஓ முதலமைச்சர் ஆகிட்டு கூட நடிக்கலாம் போல இருக்கு, பிறகு ஒருத்தர் நடிச்சிருக்கிறாருன்னு. அன்னைக்கு யாராவது பெருசுங்க யாராவது இருந்தாங்கன்னா, இன்னைக்கு இருக்க சிறுசு தான் அன்னைக்கு பெருசுங்க இல்லை அந்த படம் வரும்போது பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சேன் நான். சரி, அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த மாதிரி சீன்கள், அதாவது சட்டமன்றத்தில் இருக்கிற அந்த காட்சியை பொறுத்த வரைக்கும் இதில் அப்படி காட்டியிருக்கோம்னா நான் நினைக்கிறேன். காட்சிப்படுத்தி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது படமா பார்க்கணும், அவ்வளோதான். அப்போ இது என்னன்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னா வெறுப்புக்குள்ளாக்கும் தானே. அது நீங்கள் காட்டாமல் விட்டுறீங்க கூட பார்த்தா ஒரு படமாக பார்த்துருவாங்க. அதை காட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகிற மாதிரி தான் ஆயிடும்.
இது என்னதான் படமா பார்க்கணும்னாலும் கூட இது தேர்தலுக்காக எடுக்கப்பட்ட படம். அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். கண்டிப்பா. ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் வந்திருந்தா என்ன ஆகும்? அப்பதான் இந்த 108 சீட் வந்திருக்காது. மெஜாரிட்டியோட கவர்மெண்ட் வந்திருக்கா? இந்த 108 சீட் கூட ஏதாவது 108 சீட் வருது, 108க்கு கீழே போயிருக்கோன்ற நான். ஏன்னா இந்த ஜனநாயகன் படம் வந்து ஒரு பில்டப் கொடுச்சு. ஐயோ 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 படத்தை நிறுத்திட்டாங்க. அது ஒரு விளம்பரமாச்சு. ஒருவேளை அந்த படம் வந்து ஃபிளாப்பா இருந்துன்னு வச்சுங்க, இப்ப இருக்கிற கண்டிஷனா இருந்துன்னா பெருசா எஃபெக்ட் வந்திருக்காது. என்னுடைய எண்ணம் கணிப்பு அது. அதாவது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டா வரல, நிறுத்திட்டாங்க. ஆனா இது ஒரு பிரச்சாரம் ஆச்சு. பல பிரச்சாரங்கள்ல டிவிக்கோட முதன்மை பிரச்சாரமே என்னாச்சு கேட்டா, ஜனநாயகன் தடை செஞ்சுட்டாங்க, ஜனநாயகன் படம் வர விட மாட்டாங்க, அது படத்துல என்னவோ பெருசா இருக்குங்க, என்னவோ செஞ்சிருக்காரு, என்னவோ சமாச்சாரம் இருக்கு, அதுல ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா? அது வந்து படம் வந்துட்டு இருந்துன்னா அது பிரச்சாரத்துக்கான வேலையெல்லாம் போயிட்டு இருக்கல. படமும் வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் பண்டல் தெரிஞ்சிச்சு, இப்போ ரிலீஸ் ஆகுது. இதே தானே அப்போ இருந்திருக்க போது. தேர்தலுக்காக மக்களை நெறிப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள், பல எங்க விழிப்புணர்வு இருக்குது இந்த படத்துல? என்ன விழிப்பு இருக்கு படத்துல? தேர்தலுக்காக, பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக, எல்லாமே இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல எந்த அரசியலும் பேசல. இது எல்லா படத்துல எல்லா ஹீரோவும் பண்றான். இத வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெண்ணை ரேப் பண்றதை வந்து ஹீரோ பார்த்துட்டு சிகரெட் பிடிச்சினா போறான், ரசிக்கிறான், உடனே போய் அவன் தடுப்பான், உடனே வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடுவான். இதெல்லாம் நடக்குதுன்னு சரி. இந்த படத்துல அப்படிதான் ஒரு பெண் வந்து ஒரு பள்ளி மாணவியை ரேப் பண்ணிடுறாங்க, அவர் போய் சண்டை போடுறாரு. சரிங்களா? அப்போ வந்து அவர் வந்து காப்பாத்துற இடத்துல இல்ல என்ன, இங்க இருந்து ஒரு கட்டையை போடுறாரு, அந்த தேசிய கொடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல வந்து விழற மாதிரி காட்டுறாங்க. அந்த தேசிய கொடி கூட முழுசா மூவண்ண கலர்ல காட்டுல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதெல்லாம் நம்ம எவ்வளவு டெக்னிக்கலா எவ்வளவு விஷயம் பாக்குறோம் நம்ம. சோ அதனால வந்து இதெல்லாம் எல்லா ஹீரோக்களும் பண்ணக்கூடியதுதான். இந்த படத்துல வந்துட்டு இருக்க விஷயங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து அரசியல் பேசியிருக்கா நீங்க எடுங்க. கள்ளச்சாராயம், அதை ஒட்டி வந்து துப்பாக்கி, அது எப்படி சார்? தூத்துக்குடி சம்பவத்தையும் கள்ளக்குறிச்சியும் ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்துட்டீங்க. இது ரெண்டு சம்பவத்தையும் சேர்த்து புரியுது இல்ல சார்? மக்களுக்கு எதை சொல்ல வராங்கன்றது எதை சொல்ல வந்தாலும் பார்த்தீங்கன்னா எதையுமே வலுவா பேசல, அப்படியே பேசலாம். முழுக்க கள்ளச்சாராயத்தை மட்டுமே மையப்படுத்தி நீங்க படம் எடுத்தீங்களா அது சொல்லுங்க. அதை வச்சு எடுக்கல. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அரசியல் ஏதாவது எடுக்க. இப்போ சர்க்கார் படத்துல வந்து வாக்குரிமை பற்றி எடுத்தீங்க, வாக்குரிமைன்றது எவ்வளவு முக்கியமானது சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பிரதானமா வந்து ஏதாவது ஒன்று எடுத்து நீ பேசுங்க. இப்ப கார்பரேட் முதலாளிகள் வந்து தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றானுங்கன்னு சொல்லிட்டு இப்ப கத்தி படத்துல எடுத்தீங்க இல்லையா? ஸோ தன்னூத்து கிராமம்னு ஒரு கிராமத்தை காமிச்சிங்க. இப்படி வந்து ஒரு கத்தி படமா இருக்கட்டும், இல்ல பிகில் படம் எடுத்துங்க, பெண் குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா உரிமை பறிக்கூடாது, அவங்க ஸ்போர்ட்ஸ்ல அவங்களை என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி எடுத்தீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கண்டென்ட் மட்டும் எடுத்து நீங்க பண்ணா பரவாயில்ல. இங்க இருந்து நேரா போயிட்டீங்க, ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டீங்க, அங்க எவன போல டம அவங்க எல்லாம் சுட்டுட்டு ஒருத்தன் தூக்குல தொங்க விட்டுலாம அவனை வேற சுட்டுட்டீங்க எல்லாம் இருந்தீங்க. எதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நானும் யோசிக்கிறேன், இப்போ எதுக்கு இந்த ஆப்பிரிக்கா சீன் காமிச்சாங்க அந்த படத்துல? யாராவது தயவு செஞ்சு சொல்லுங்க. யாராவது ஒண்ணு எச்வினர் சொல்லட்டும், அல்லது வந்து படத்துல தொடர்புடையவங்க யாரும் சொல்லட்டும். முதலமைச்சர் சொல்ல முடியாது, பிஸியா இருப்பாரு. யாராவது சொல்லுங்க, எதுக்கு இந்த சவுத் ஆப்பிரிக்காவுடைய சீன் எதுக்கு படத்துல? நீங்களே சொல்லுங்க, நீங்க படம் பார்த்தீங்கல்ல, அந்த எதுக்கு அந்த சீனு? இல்ல சார், விஜய்ன்றவரு அவருக்கான உயரம் தெரியும், அவருக்கு நிகரா ஒரு வில்லனை காட்டு. அதுக்காக எனக்கு என்னங்க, தமிழ்நாட்டுல ஒரு கல்ட்டு அவரு, அவ்வளவுதான் விஜய். அகில இந்திய அளவு கூட கல்ட்டு இனிமே தான் ஆகணும். தமிழ்நாட்டுல ஒரு கல்ட்டு, அதுல சந்தேகமே வேண்டாம். அகில இந்திய அளவுல வந்து அவர் கல்ட்டா மாறுறதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு சொல்றாங்க, அது பார்க்கலாம். ஆனா அதுக்காக சவுத் ஆப்பிரிக்காவில் போயிட்டு வந்து ஒரு பெரிய ஒரு அதிபரையே வந்து ஒரு மாகாண அதிபரையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டுட்டு துப்பாக்கியை சுட்டுட்டு எல்லாரையும் அழிச்சிட்டு ஒருத்தர் வர்றாரு, அவ்வளவு பில்டப் பண்ணலாம். சரி, அப்படிப்பட்டவர் யாரான்னு கேட்டா இங்க ஒரு டிஎஸ்பி இருந்தார். யாரான்னு கேட்டா ஒரு எக்ஸ் டிஎஸ்பி. சரி, கமிஷனர் வேற ரேஞ்சுக்கு அது காமிச்சிங்களா? ஒரு கமிஷனர், ஒரு டிஜிபி அந்த ரேஞ்சில் அது காமிச்சிங்களா? ஒரு டிஎஸ்பி, ஒரு டிஎஸ்பி வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறாரா, அவர் வந்து பாத்தீங்கன்னா யாரான்னு கேட்டா வெளிநாட்டுக்கு போய் பெரிய டான் ஆகி வராரு. சரி, நம்ம ஹீரோ எங்க இருக்கிறாருன்னா ஜெயில இருக்கிறாரு. ஏதாவது ஒரு மிஸ்மேட்ச் இருக்குல்ல, எப்படி இருக்கு பாத்தீங்களா? எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. கதை நல்ல ஒரு கதை திரைக்கதை ஒர்க் அவுட் ஆகணுமா? கதை திரைக்கதையே இல்லை. வினோத் பாவம், எனக்கு தெரிஞ்சிருக்க எச் வினோத் வந்து அருமையான படம் வந்து சதுரங்க வேட்டை படம் கொடுத்தாரு, என்ன அருமையான படம் என்ன. சரி, அதை கடந்து வந்து சதுரங்க அது ஒரு பக்கம் விடுங்க. சதுரங்க வேட்டை வந்து ஏதோ ஒரு மக்களுக்கான அவேர்னஸ் அந்த படம். அதுக்கப்புறம் வந்து கொடுத்த படம் பாரு தீரன் அதிகாரம். ஒரே ஒரு நிஜ சம்பவத்தை வச்சுக்கிட்டு
அந்த பவாரியா கும்பல் கிட்ட அந்த எடுத்த காட்சி அப்படியே நிஜமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த பவாரியா கும்பலோட அந்த சண்டை போடுற காட்சி, பஸ்ஸில் சண்டை எப்படி எடுத்தாங்கன்னே நம்ம வந்து வியக்க வைக்கிற மாதிரி இருக்காரு. ஸோ இதில் ஏதாவது இருக்கா அந்த மாதிரி ரிஸ்கான காட்சி எதுனா இருக்குதா? எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் முகத்தை காட்டுறதும் அப்படியே இப்படி காட்டுறதும் அப்படியே மீசை இப்படி அந்த கத்தியை காட்டுறதும் அப்படி காட்டுறதும் அப்படி காட்டுறதும் இப்படி காட்டுறதும் இதே பண்ணிதான் எப்படி படம் ஃபுல்லாக இதான பில்டப்பாக தானே இருக்கு. கொண்டாடுறதுலாம் கிடையாது. 2 நாள் போக 2 நாள் போட்டோம் இருங்க. இன்னைக்கு பார்ப்பாங்க, நாளைக்கு பார்ப்பாங்க, நாளைக்கு கூட வாய்ப்பு இல்லை, நாளைக்கு ஒர்க்கிங் டே சரிங்களா. இன்னைக்கு முதல் நாள் வந்து லீவ் போட்டு வந்திருப்பாங்க, அமைச்சர்லாம் லீவ் போட்டு தானே வந்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த நாள் போகலாம், சாட்டர்டே ஓரளவுக்கு போகிறது வாய்ப்பு இருக்கு, லீவ் நாள். சண்டே போவோம், மண்டேக்கு அப்புறம் வாங்க அதே தியேட்டர்ல வந்து போட்டோ பிடிச்சி காட்டுற வேணாம். ஸோ இதெல்லாம் வந்து 3 நாள் ஓடும், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு வந்து அவன் வந்து எதிர்பார்த்தது வேற. இப்போ சர்க்கார் படத்துல படம் வந்து ஃப்ளாப்னு சொல்றாங்க, பட் ஃப்ளாப் ஆனாலும் அது பேசணும்ல, கருத்தியல் ரீதியாக பேசணும். அதில் ராதா ரவியும் இவரும் அந்த டிபேட் இருக்கு, 2 பேரும் பேசுறது வேற லெவலில் இருக்கும். அந்த மாதிரி எவ்வளோ படங்கள் இருக்கு. எனக்கு வந்து பிகில்ல ரொம்ப பிடிச்சதே எனக்கு கேட்டினா அவர் அந்த வயசான அப்பா கேரக்டர் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். கட்டிப்படுறா அப்படின்னு சொல்லி அந்த பேசுகிற அந்த இன்னொரு தடவை பார்க்கலான்னு இருக்கும். அந்த அதுவும் ரயில்வே ஸ்டேஷனில் நடக்கிற அந்த சண்டை இருக்குல்ல, அப்பா வந்து மகன் ஓடி வந்து காப்பாற்றுறதுக்கு வரும்போது அவனை வெட்டி கொள்ற சீனு எத்தனை தடவை பார்த்துருப்பேன் நான். அந்த சீன்லாம் நல்ல அருமையாக நடிப்புனா அப்படிதான் இருக்கணும். விஜயோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருமே வந்து சொல்கிறோம் அந்த அளவுக்கு அனுதாபத்தை திரட்டுற காட்சி, அதில் வந்து வீரமான காட்சி அது. ஸோ பிகில் படத்தில் அது மாதிரி ஒவ்வொரு படத்தில் நம்ம சொல்ல முடியும். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படத்தை, சிவகாசி மாதிரி படங்கள் வந்த காலம் இருக்குல்ல, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் கூட வந்து பல படங்கள் சொல்ல முடியாது. இதில் வந்து சொல்கிற மாதிரியே இல்லை. ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும் எடுத்துகிட்டு கோர்வையாக எடுத்துகிட்டு போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கலாம். அரசியலுக்காக நீங்கள் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி இதை பேசுகிறோம் அதை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்ஜிஆர் கொடுத்த சாட்டை கூட நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தி அடிக்கல எவனுமே. நம்ம பார்த்த வரைக்கும் தெரியுது. சாட்டை பயன்படுத்தி யாரையாவது அடிச்சிங்களான்னு கேட்டால் எல்லாம் தரையில தான் அடிக்கிறீங்க. நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றுமே இல்லை. எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு தொடர்ந்து விஜய் அவர்களுடைய ஃபேம் வந்து எம்ஜிஆரோட உயர்ந்தது அப்படின்னு அரசியல்லே காமிக்கல. நான் சொன்னேன், சில வெற்றிகள் வந்து எம்ஜிஆருக்கு டிஃபர் ஆகுது, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதில் அரசியல் பார்வையோட பேசவே கூடாது. அரசியலை கடந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 108 சீட்டு அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. கூட்டணியில் இல்லைன்னா கூட, தனித்து கட்டினா பெரும்பான்மை இல்லைன்னா கூட, ஒரு தனி கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் சொல்லுவாங்க இல்லையா, இருக்கிற கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெஜாரிட்டி சொல்ல முடியாது, ஆட்சி அமைக்கிறது மெஜாரிட்டினா கூட ஒரு தனி பெரும்பான்மைன்றது வந்து பார்த்தீங்கன்னா அறுதி பெரும்பான்மையில கூட ஒரு தனி கட்சியாக 108 சீட்டு ஜெயிச்சிருக்கிறது ஒரு சாதனை தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்காக நீங்க எல்லாத்துலயும் நீங்க எம்ஜிஆர் மாதிரின்ற அந்த பிராண்ட் இருக்குல்ல, அதை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதை நீங்க வந்து வேஸ்ட். நீங்க பேர் போங்க, எம்ஜிஆரோட பெட்டர்பான்னு சொல்றது எப்படி இருக்கு? மக்கள் சொல்லணும் எம்ஜிஆர் மாதிரி, எம்ஜிஆரை விட அப்படின்னு சொல்லணும். நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணக்கூடாது இல்லை, குறிப்பிட்ட இடத்துல வந்து காட்டுங்க. சினிமா இதெல்லாம் எப்போ காமிச்சிடணும்? படத்தை நடிக்கும் போதே காமிச்சிடணும். அதான் விஜயகாந்த் காமிச்சாரு, இதுக்கு முன்னாடி தான் காமிச்சாங்க. அரசியல் வந்துட்டீங்க, நீங்க வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சியில முதன்மை சக்தின்னு நீங்க வந்து ஒரு நேம் எடுக்கல, எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த இடத்துல போய் எம்ஜிஆரை கொண்டு வந்து சேர்க்கறது தப்பு இல்லை. அது இன்னொரு கட்சிக்கான சொந்தமான ஒரு பிம்பம். அதை சும்மா திரும்ப அதை கொண்டு வந்து காட்டுறது அர்த்தமற்றது. இந்த காட்சியிலேயே அந்த சாட்டையெல்லாம் எடுத்து, ஏன் எம்ஜிஆர் கொடுத்தாதான் அந்த சாட்டை தான் நீங்க அடிப்பீங்களா? நீங்களா சாட்டை எடுத்து அடிக்க மாட்டீங்களா? நீங்களாம் சாட்டை எடுத்துக்கிட்டா இந்த ஏற்கனவே இது முன்னாடி எம்ஜிஆர் படத்து மாதிரி வந்து ஒரு காட்சி இருக்குன்னு நம்ம. ஆனால் நீங்கள் எம்ஜிஆரே சாட்டையை கொடுக்குற மாதிரி இருந்து, அப்போ எம்ஜிஆர் சாட்டை கொடுத்து அடிக்கணும்னா நீங்கள் யார் அடிக்கிறீங்கன்னா திமுகவை அடிக்கணுன்ற நோக்கம் தான் இருக்குது. அதை பிரகாஷ் ராஜே கிட்டத்தட்ட நீங்கள் அப்படி தான் காட்டுறீங்க. முக ஸ்டாலினோட ஒப்பிட்டு காட்டுற மாதிரி தான் சில வசனங்கள் இருக்கு. ஏன் இன்னும் சொல்ல போனால் மேக்கப் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரகாஷ் ராஜ் அந்த மாதிரியான மேக்கப் தான் நீங்கள் படத்தில் வச்சுருந்தீங்க, பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இம்மெச்சூர்டு தான் நான் பார்க்குறேன். இம்மெச்சூர்டு இதெல்லாம் வந்து படத்துல நீங்க வந்து ஒரு படமா எடுத்து அதுல வந்து நீங்க வந்து சொல்லணும். இப்ப இத்தனை படங்களை எப்படி வந்து கேட்டா அநீதியை தட்டி கேட்கிற ஒரு கேரக்டர் அப்படி நீங்க அதை காமிச்சிருந்தீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா கடைசியா வந்து மக்களே வந்து இவரை வந்து முதலமைச்சர் ஆக்கிடுறாங்க. எப்படி வந்து இந்த படத்துல முதல்வன் படத்துல எப்படி அர்ஜுன் அந்த மாதிரி நீங்க காமிச்சிடலாம் இயல்பா. இதை யாரையும் அடிக்க வேணாம், தாக்க வேணாம், யாரும் கிட்ட வேணாம், எதுவும் போக வேணாம். மக்களுக்கான வந்து அரசியல் பேசிட்டு மக்களே வந்து இவரை வந்து ஆதரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துருக்கலாம். அதை விட்டுட்டு ஒண்ணு முழுக்க அரசியல் பேசிடணும்.
நீங்க திடீர்னு இந்தியாவை காப்பாத்துறேன்றீங்க, திடீர்னு வந்து மகளை காப்பாத்துறேன்றீங்க. இது எதனால திடீர்னு மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியில ட்ரைனிங் கொடுக்கணுன்றீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேணாம், நான் கல்யாணம் பண்ணி வீட்டோட நான் இருக்கிறேன், எனக்கு அதான் வேணும்னு சொல்லுது. அப்ப குழந்தையோட விருப்பத்தை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்ப நீங்க திணிக்கிறீங்கல்ல இங்க இந்த இடத்துல இருந்து. குழந்தையோட விருப்பம் என்ன? காதலிக்கிறான், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வீட்டில் இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தைய போயிட்டு இல்லை நீ சாதிக்கணும், நீ ஆர்மிக்கு போ அப்படின்னு சொல்றது அது அது எப்படி சரியா இருக்கும்? குழந்தைங்களோட விருப்பம் தான். படிக்கணும்னா படிக்க வைக்கணும். இல்லை குழந்தைங்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஒரு குழந்தைக்கு சொன்னா அந்த விருப்பம் தன்னுடைய விருப்பத்தை திணிக்க கூடாது. அது நடக்குது படத்துல. ஸோ படத்தை எத்திக்ஸாவது இருக்கா கடைசி கேட்டா என்னடா எத்திக்ஸ்ன்னு பார்த்தா கடைசியா எல்லாம் கத்தியை வச்சு நிற்குதுங்க. கடைசியா எத்திக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் குழந்தை குட்டி எல்லாரும் வந்து கத்தியை வச்சுன்னு கையில் நிற்கிற மாதிரி கடைசி காட்சி. அதனால படம் வந்து பார்த்தீங்கன்னா கருத்தியலாகவும் இல்லை, கமர்ஷியலாகவும் போகாது. கமர்ஷியலா போகணும்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் வந்து ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும். இங்க எல்லா மக்களும் ஏத்துக்கிற மாதிரி இல்லை படம். அது மைனஸ் தானே. அரசியல் சார்பற்றவர்கள் யாரும் வரமாட்டாங்க, விமர்சனத்தை பார்த்து விட்டுருவாங்க. என்னப்பா இருக்குன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு சீன்ல வந்து மு.க. ஸ்டாலின் மாதிரி வந்து வசனம் பேசுறாங்க, அவர் பேசுற மாதிரி என் அப்பா நான் அந்த பேரன் ஆடுவான்னு சொல்லி வசனம் வைக்கிறேன், அவ்வளோதாங்க. வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. இல்லை மோடி எதுவும் அட்டாக் பண்ண அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. வேற ஏதாவது அட்டாக் பண்ண அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. வழக்கம் போல அது தாங்க. அப்படி அதை தாண்டி அரசியல் வந்து பேசலை. இப்போ கத்தி படத்தில் கார்பரேட்லாம் உட்காந்து பேசுவாங்க. கார்பரேட் முதலாளிகள் எல்லாம் உட்காந்து பேசும்போது எப்படி வந்து அவனை க்ளோஸ் பண்ணலான்றதை பற்றி பேசுவாங்க. இது மாதிரி காட்சிகள் வந்து ஒரு காட்சி பதியணும். இப்போ உங்களே டக்குன்னு கேட்டால் ஜனநாயகத்தில் உங்களுக்கு பிடிச்ச காட்சி எதுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா யோசிப்பீங்க கொஞ்ச நேரம் வரைக்கும். அப்படிதானே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காட்சிகள் வில்லன்களை பார்த்தா அதுக்கு மேலே இருக்கு. வில்லனை பார்த்தா பயமே வரல. நான் கூட கார்ட்டூன்லாம் வந்து சண்டை இது ரோபோக்கள் வந்து சண்டை போடுன்னு சொல்லி பார்த்தா அங்கே போனால் கார்ட்டூன் அங்கே போய் பார்த்தோன்னா நீங்களும் பார்ப்பீங்கல்ல. அங்கே போனால் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோபோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்க விளையாடுவாங்கல்ல, சின்ன பசங்க அந்த டாய்ஸ் இருக்கு, அந்த டாய்ஸ் மாதிரி தானே இருக்கு. அந்த பொம்மைகள் வந்து சண்டை போடுற ரோபோக்கள் வந்து சண்டை போடுற மாதிரி. நம்ம ஜேம்ஸ் கேமரன் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோபோக்கள்லாம் எப்படி இருக்குன்றதை காட்டுவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ எதுவுமே ஒர்க் அவுட் ஆகும். பாவம் எச்வினோத்து எனக்கு தெரிஞ்சு பரிதாபமான இருந்தாங்க. ஸோ ஏன்னா இப்போ அடுத்த படம்லாம் எச்வினோத்துக்கு எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரி ஒரு ஃப்ளாப் மூவி கொடுங்க. எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் மூடி மறைக்க முடியாதுல்ல. இப்போ எல்லாருக்கும் ஜனநாயகன் என்ன வந்து இப்போ கோட் படம் வந்து ஃப்ளாப்பா வந்து லியோ ஃப்ளாப்பான்னு கேட்டால் யாரும் சொன்னாங்க. லியோ நல்லா போச்சு, கோட் ஃப்ளாப்பு. ஆனால் தான் அவனுக்கு வெங்கட் பிரபுக்கு படம் கிடையாது. அடுத்தது கையெழுத்துக்கும் கும்பிட்டு அமிச்சிட்டாங்களாம் எங்கள் ஏஜிஎஸ்ல. அந்த மாதிரி சொல்ல. அப்போ இதுவும் நீங்கள் பாருங்கள், இப்போ இதே இப்போ எச்வினோத்துக்கு இதோட அவ்வளோதான். இதோட விஜயை வந்து படத்தை நடிக்கிறாந்தா கூட கொடுக்க மாட்டார் படத்தை. ஆனால் இது முழுக்க முழுக்க எச்வினோத்தோட டைரக்ஷனாக கூட அது எனக்கு சந்தேகமாக இருக்குது. இதில் தலையீடுகள் நிறைய இருக்கும் போல இருக்கு அப்படிதான் நினைக்கிறேன்.